ஹலோ கைஸ், வெல்கம் டு வினோவின் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சாட்டர்டே மேட்ச் விலாகை பற்றி பார்க்க போகிறோம். On 25th April 2020, full-time cricketers. Yes, நம்ம டீம் full-time cricketers versus Hive Minds Cricket Club. ஆப்போனன்ட் டீமை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நானே தடுமாறிட்டேன். Have Mindsன்றதுக்கு பதிலாக Have 5 Minds இல்லைனா 5 Mindsன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்ம டீம் கேட்டப்பவே நம்ம டீமில் மொத்தமாகவே 11 பேர் தான். அடிக்கிற வெயிலில் 12-13 பேர் இருந்தாலே நாக்கு தள்ளிடும். இன்றைக்கி வேறு நம்ம டீமில் 11 பேர் தான் இருக்காங்கன்னு நானே ஃபீலிங்கில் இருந்தேன். அது போக இன்னும் 2 பேர் 1 o'clock ஸ்டார்ட் ஆகிற மேட்சுக்கு 2:30 தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்கே பாய் 4 o'clock நான் கிரவுண்டு லீவ் பண்ணணும், எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கமிட் ஆகிருந்தேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லேட்டாக வர்றத சொன்ன முதல் ஆளுக்கு ஃபோன் பண்ண அவர் பாட்டுக்கு ஃபோனையும் ரிசீவ் பண்ணாமல் நான் வரல நீ கூல் அண்ட் காமாக ரிப்ளை பண்ணுறாப்புல. அதுவும் முன்னாடியே நான் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லணுன்ற இன்டென்சிட்டி கூட கிடையாது. இதில் இந்த வேணால் தான் நான் 6 month இன்ஜுரியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி மெசேஜ் எப்போ மேட்ச் எடுப்போம், நாளைக்கு மேட்ச் இருக்கான்னு ஏகப்பட்ட ஃபாலோ அப்ஸ். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இதில் இன்னொருத்தர் தமிழ்நாடு எலெக்ஷனை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் இன்கேஸ் டைம் டிலே ஆகி ட்ரெயின் டிலே ஆகி லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவரும் எந்த ரிப்ளைவும் பண்ணல. ஆனால் பட் வரலன்னு சொல்லி கிளியராக இன்ஃபார்ம் பண்ணவும் கிடையாது. எஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 டாஸ் தோற்றதுக்கப்புறமேட்டு நான் நம்ம ஆர்கே பாயை டாஸ்க்கு போக சொன்னேன். அவர் ஆல்ரெடி வைக்கப்பட்டு 3 மேட்ச் போகாமல் இருந்துட்டார். இந்த மேட்ச் அவர் அப்படியே டாஸ்க்கு போய் டாஸ் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. நல்ல வேலை வரலன்னு டபுள் மைண்டில் இருந்த தாமு சேலத்துலேருந்து ஓட் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கன்வீட் பண்ணி அதே டைமில் கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துட்டு ஸ்ரீபாய் இவர் ஒருத்தர் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணியிருந்தேன். இவர் வந்தது இல்லாமல் இவர் கூட ஒரு பிளேயரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். என்ன ஒரு ப்ளஸ்னா இவர்கிட்ட இவர் வந்து ப்ளஸ் என்கரேஜ் பண்ணார், கரெக்டாக மோட்டிவேட் பண்ணார். எனக்கான பேர்டனை கொஞ்சம் கம்மி பண்ணிவார். ஃபீல்டிங்கில் செட் பண்ணுறதாகட்டும், பவுலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், இவர் நமக்கு நிறைய ப்ரெஷரை கம்மி பண்ணி கொடுப்பாரு. எந்த வித எசிடேஷனும் இல்லாமல் ஃபுல்லாக மேட்ச்சில் இன்வால்வ்டாக இருப்பார். அதனால் லேட்டாக வந்த இவங்க 2 பேத்துக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி ஓப்பனிங் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா லாஸ்ட் 5-6 மேட்சஸாக டீமுக்கு நல்ல ஸ்கோர் வருது. பட் பிலோ 10 overs ஆல்மோஸ்ட் 5 to 6 wickets லாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு 15 வரைக்கும் 1 or 2 wickets லூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கிட்ட செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது முக்கியமான விஷயத்த மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கேன்னு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, போன வாரம் வரைக்கும் நான் எல்லாத்தையும் 2 வச்சுருந்தேன். ஆனால் போன வாரம் இருந்தால் பரவாயில்ல, நம்ம 2 இருக்குது, இந்த ஒன்று வச்சுக்கோன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தானம் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் என்னன்னா நம்ம அஃபெக்ட் பண்ணிடுச்சு. சப்போர்ட்டரும் எடுத்துகிட்டு வராதனால வேறு யார்ட்டையும் இமீடியட்டாக நம்ம கை மாற்ற வாங்க முடியாமல் போயிடுச்சு. சரி, ஆர்கே பாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு அவரே நான் ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டேன். இந்த ப்ராப்ளம்லாம் முடியறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மன்சூர் பாய்க்கு கீப்பிங் கேட்ச், மெயின் அம்பையர் இனிஷியல் அவுட் கொடுக்கல. பட் ஃபீல்டிங் டீம் லெக் அம்பையர் கன்சிடர் பண்ண சொன்னாங்க. மெயின் அம்பையர் லெக் அம்பையர் கன்சிடர் பண்ணிட்டு இமீடியட்டாக அவுட் கொடுத்துட்டாரு. பட் நான் அதுக்கப்புறம்